6/4/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம் இருப்பு 1 நாழிகை 8 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 9 நிமிடங்களுக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:48 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அனுஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:55 மணி வரை சித்தி, அதன் பின்பு வியத்தி பாதம். கரணம் இன்று அதிகாலை 12:50 மணி வரை பவம், அதன் பின்பு பிற்பகல் 1:48 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 8 நிமிடங்கள் வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். அதே மாதிரி உத்தியோகம் தேடின்னு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கி ஒரு குழப்பமே இல்லைங்கிற மாதிரி அற்புதமாக அமையும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சக நண்பர்களையும் மேலதிகாரிகளையும் அரவணைத்து செல்லுங்கள். தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரீகமாக பேசுவது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். கலத்திரபாவம்ங்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதே மாதிரி ருதுவாகாத பெண்கள் இருந்தால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி குடும்பத்தில் கிடைக்குங்க. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் ஆற்றல் நிறைந்த நாள். பகிரன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு டென்ஷனே இல்லைங்கிற மாதிரி அத்தனை வேலைகளையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னா ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா, உங்களோட ஆலோசனை கேட்டு சக வியாபாரிகள் வந்து சேருவாங்க. அவங்க உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இதெல்லாம் இருக்கும். அதேமாதிரி மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும். என்ன இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும்
கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு நாள். பஞ்சபவ ஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும். இன்னும் பெரிய அளவில் நஷ்டம்லாம் இருக்காது, ஆனால் பெரிய அளவில் லாபமும் இருக்காது. சரியா? அப்படியே 50-50 அப்படி போயின்னு இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே உறவு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழல் இருக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்மராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்களில் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களோட இந்த இடமாற்றம் பற்றிய விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும். அதேமாரி தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு வெளியூர் பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு, அதாவது பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் கொண்டு வருவதற்கு அதிரடியான சில முன்னேற்றங்களை செய்து வருவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் உடன்பிறப்புகளிடம் இருந்து. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான நாள். தூள் கலப்பி போயிட்டே இருங்க. ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருக்கார். மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், ஆனால் எடுக்கிற காரியங்கள் தெளிவாக இருக்கும். அந்த அளவுக்கு வேலை செய்வீங்க. உத்தியோகத்தில் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகளில் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி நண்பர்களின் ஆதரவு பெருகும். இன்றைக்கி பால்யகால சிநேகிதர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். அதே மாதிரி இன்றைக்கி கணவன் மனைவி உறவு பலமாக அமைவதால் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி சொல்லவே வேண்டாம், பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது லட்சுமி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். என்ன நிறைய பேர் நீச்சம்
என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி உறவெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு பாதிக்கப்படக்கூடும். அப்படிங்கிறத கவனமாக இருக்கிறது நல்லது. பேசுகிற வார்த்தைகளில் உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களில் இன்றைக்கி கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஒரு தடை தாமதங்கள் உருவாகலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதாவது இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால போட இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அவசரப்படப்படாது. புரியுறத? கவனமாக இருக்கணும். இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படுவதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் பெருகும். அதேமாதிரி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். புரியுதா? அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் பெருகுவதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். இன்றைக்கி ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நியூஸ்லாம் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு நல்ல இதெல்லாம் இன்றைக்கி அருமையாக கிடைக்கும் இன்றைக்கி இளைஞர்களுக்கெல்லாம். மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 3. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள குறைகள் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நாள். அற்புதமான நாள். ஏன்னா உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் சந்திராசிரமம் எடுத்து கரெக்டாக இன்னுமே நீங்கள் எடுக்கிறதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் என்ன, ஜென்மராசியில் கொஞ்சம் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார். அதான் உங்களுக்கு பெரிய ஒரு குழப்பம். மற்றபடி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அற்புதமாக விலகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகலாம். அதேமாரி மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது
கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.